தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும், பாண்டிச்சேரி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளிலும் 40க்கு 100% வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த தேசத்திற்கான 2ஆம் சுதந்திர போர் என்று கூட இந்த தேர்தலை சொல்லலாம். யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை இந்திய தேச மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பெருமக்களுக்கும், எங்களுடைய வட்டார தலைவர், மாவட்ட தலைவர், கிராம தலைவர், மண்டல தலைவர் அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக, தென்காசி மாவட்டத்தின் சார்பாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நேற்றையும் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. அது முக்கிய தீர்மானம். இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற, குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை நான் இங்க வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு நையா பைசா கூட கொடுக்காமல் தமிழ்நாட்டுடைய பேரிடருக்கு, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. 37,000 கோடி நிதியை கேட்டோம். அமித்ஷா அவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கோரிக்கை வைத்தார்கள். என்ன சொன்னார்? 27ஆம் தேதி ஜனவரிக்குள் பணம் கொடுப்போம் என்று சொன்னார். நம்பிக்கையோடு பாராளுமன்ற நிலைக்குழு தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது 27ஆம் தேதிக்குள் பணம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். இதுவரை ஒரு பைசா கொடுக்கவில்லை. இதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டி விட்டு, வஞ்சித்து விட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார். தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை, RSS ஏற்றுக்கொள்ளாது. இது சமூக நீதிக்கான மண். அவரை புறந்தள்ளுவார்கள். போதைப் பொருட்களை பற்றி அண்ணாமலை பேசி வருகிறார். இந்த போதைப் பொருட்களுடைய தலைவர்கள் யார் யார்? எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்திற்கு இது கைமாற்றப்படுகிறது? குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம், இது யாருடைய துறைமுகம்? இந்த துறைமுகத்தில் தான் 10 டன், 20 டன், 100 டன் என்று 1000 டன் வரை கடந்த 9 ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திற்கு அனுப்புவது யார்? கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது யார்? இது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதுவரை GST தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? 2014 தேர்தலுக்கு முன்பு கடல் தாமரை என்ற ஒரு தீர்மானத்தை, மாநாடை போட்டு சொன்னார்கள். அந்த மாநாட்டில பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சேதாரம் இருக்காது, மீனவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். இன்றைக்கு உயிர் பலிகள், படுகொலைகள், வலை கிழிப்பு, படகுகள் பறிமுதல் செய்வது, நம்முடைய தமிழ்நாட்டின் மீனவர்களுக்கு இலங்கையில நீதிமன்ற தண்டனை. குஜராத் மீனவர்களை பாதுகாக்கும் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறார்? ஆகவே அவர் ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, அந்தந்த மாநிலங்களில பாஜக இல்லாத ஆட்சி இருக்கும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வழங்கி கொண்டிருக்கிறார். இது தேசத்திற்கு விரோதமான செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்மாறாக, விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. கட்சி BJP வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. ஆனா என்ன நடக்குதாங்க? வெஸ்ட் பெங்கால்ல பகவான் சிங் என்ற வேட்பாளர் நான் நிக்கவே மாட்டேன்னு ஓடி போயிட்டார். பாஜக நிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. எங்க ஊர் அம்மையார் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காங்க அது மாதிரி கட்சியில. ஆகையால வேட்பாளர்களுக்கு அரிதா இருக்குது. ஹர்ஷ்வர்தன் யார்? அவரு இந்த தேசத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் அரசியல் விட்டே விலகுறார். இதுதான் பாஜக இந்தியாவில் தேச விரோத ஆட்சியை, மக்கள் நல விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. மனசாட்சி உள்ளவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்றும், அரசியலை விட்டு விலகுறேன் என்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய முகம். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கமும் இது 5வது வெற்றிகரமான தேர்தலை சந்திக்கிறது. எங்களுக்குள்ள ஒரு பிணக்கம் கிடையாது.
ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. கசப்பா இருந்தா தான் இனிப்பு கொடுக்கணும். நாங்க இனிமையா இருக்கிறோம், இனிப்போடு இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கோம். வெகு விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்து அறிவிப்பு செய்யும். உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மாண்பு முதலமைச்சரும் நாங்களும் கையெழுத்திடுவோம். இது ஒரு ஜனநாயகம், யாரு வேணா போட்டிடலாம். ஆனால் பாஜகவுக்கு இடம் கிடையாது. நோட்டாவை விட மோசமா போவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.